எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். மேஷ ராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த ஆடி மாதத்தில் ராசியாதிபதி செவ்வாய் ராசிக்கு தனஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை எங்கு அவர் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டை அவர் பார்க்கிறார். அப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய தொழிலில் குறியாக இருப்பீர்கள், உங்களுடைய வெற்றியில் குறியாக இருப்பீர்கள், பயணத்தால் ஆதாயம், கம்யூனிகேஷன், தொடர்பு, டாக்குமெண்டேஷன் போன்ற விஷயங்களால் மேஷராசிக்காரர்களுக்கு ஆதாயம். என்ன ஒரு பியூட்டின்னா, ராசியாதிபதி செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு, ராகுவிற்கு திரிகோணத்தில் ராசியாதிபதி செவ்வாய். இந்த 2 கிரகங்களுமே பாதகமான ஒரு கிரகங்களாக இருந்தாலும் இவை வெற்றி லாபம் என்ற அமைப்பில் வருவதால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு. ஓப்பனா சொன்னா எதிர்பாராத திடீர் டேஷ் வரும். அந்த டேஷ்ல தகவல் வரும், பயணம் வரும், லாபம் வரும், பெயர் புகழ் அந்தஸ்து வரும், தாறுமாறான லாபம் வரும். அப்போ அந்த லாபம்ங்கிறது தலைக்கு ஏறி ஒரு வேகத்தில் ஒரு பொருளையோ கான்செப்டையோ எடுத்து கொடுத்தால் அதனால் நமக்கு சிக்கலும் கூட வரும் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இதில் +80 ஒரு 20% தான். மேலும் அந்த 7.5 சடையுடைய பாதிப்பு நாம் இப்பொழுதுக்கு உணராமல் இருப்பதற்கு காரணம் 4ஆம் இடத்தில் அமர்ந்த உச்சகுரு இங்கு சாட்டனை பார்க்கிறார். சாட்டனுடைய எஃபெக்ட் நீர்த்து போய்விடுகிறது. தேங்க்ஸ் டு குரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே நமக்கு சூரியன் என்கிற கிரகம் 4ஆம் வீட்டில் குருவுடன் சேருகிறார். இதற்கு பெயர் சிவராஜ யோகம். இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனையும் உயர்நிலை, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், அந்த டிரான்ஸ்ஃபர் மூலம் நமக்கு அனுகூலம், குழந்தைகளுக்கு நல்ல செல்வ வளம் ஏற்படுவது. ஏன்னா இங்கே சூரியன் சுகஸ்தானத்தில், அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட், லக்ஸுரி இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலும் இங்கு பித்துர் காரகன், பித்துர் ஸ்தானாதிபதி சேர்க்கை. அப்போ நடு வயதில் இருக்கக்கூடிய மேஷராசி நபர்களுடைய அப்பாக்களுக்கு வியாபாரமாக இருந்தாலும், உத்தியோகம், தொழில், வருமானமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் ஏற்படக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே ஓவராலாக ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் ஜாதகத்தில் முதலில் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருந்தால் கேட்கவா வேணும்? நிறைய தொடர்புகள், நண்பா, நண்பி, திருமணம் ஆகாத நபர், ஆன நபர் எல்லாருக்குமே தொடர்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா, சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நீசமடைகிறார். இப்போ சுக்கிரன் நீசம் அடைகிறதுங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கெடுறான். ஆனால் இந்த பக்கம் வக்ர சனி உக்ர பார்வையாக சுக்கிரனை பார்க்கிறார். அப்போ லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சுக்கிரன் இங்கு லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறார். செவ்வாய் இங்கு நீங்கள் தான், உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் வந்து அமர்கிறார். அப்போ உங்களால் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு கம்ஃபர்ட் மோடு என்பது ஏற்படும். ஆனால் இந்த சுக்கிரனை யார் பார்க்கிறா அப்படின்னா, வக்ர சனி உக்ர பார்வையாக பார்க்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்தில் சாட்டன் என்பவர் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரை உங்களுக்கு 2ஆம் தாரத்தையும் குறிகாட்டுகிறது. இப்போ நீங்கள் மேஷராசி சகோதரியாக இருந்தால் உங்களுடைய செகண்ட் ஹஸ்பண்டையோ, இல்லை நீங்கள் மேஷராசி மேலாக இருந்தால் உங்களுடைய செகண்ட் ஒய்ஃபை சாட்டன் குறிகாட்டுகிறார். இந்த சாட்டன் என்ன பண்றாருன்னா, சுக்கிரனை தூண்டிவிட போகிறார்.
உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தூண்டி விடலாம். ஒருவேளை இரண்டாவது ஹஸ்பண்ட் இரண்டாவது ஒய்ஃப் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தூண்டி விடுவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் வரும். இருந்தாலும் நீங்கள் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதனால் இதனை எல்லாம் தவிடுபொடியாக்கி விடுவீர்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நிறைய நட்புகள் உங்களை தேடி வந்தாலும் அந்த இடத்தில் கேது இருப்பதனால் அவர் ஒரு கத்திரிக்கோலை போட்டு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடுவார். ஸோ 90% நமக்கு எப்படி பார்த்தாலுமே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரபிளாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் பெறுவார்கள். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதனை விற்று லாபத்தை எடுத்து கடனை தீர்க்கணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. பிறகு 3க்குரியவன் 4ஆம் வீட்டில் வந்து அமர்வதனால் வேறு ஒரு இடம் பூமி வாங்குவதற்கும் இதுதான் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு தாறுமாறான லாபத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சுகஸ்தானம் வலு பெறுகிறது. இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டினா, 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துக்கு சூரியனின் பார்வை, புதனின் பார்வை, குருவின் பார்வை, செவ்வாயின் பார்வை, 4 கிரகங்கள் உங்களுடைய தொழிலை பார்க்கிறது. இதுல குரு குழந்தைகளையும், புதன் மாமனையும், சூரியன் அப்பாவையும், செவ்வாய் சகோதரரையும் குறிகாட்டுவதனால் கலெக்டிவாக இந்த 4 நபர்களுடைய ஆதாயம் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்க தொழில் வளம் பெறும் அப்படின்னு நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். இதையும் தவிர மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் வெற்றி ஸ்தானத்தில், கலத்திர ஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் நீசம், கெட்டவன் கெடுவது கிட்டிடும் யோகம். ஓவராலாக உங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதம் ப்ரொடக்டிவாக இருப்பார் என்று நம்பிக்கையுடன் சொல்ல முடியும். இதையும் தவிர மேஷராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்த சுகர், பிபி, ஒபேசிட்டி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருப்பவர்கள் இயற்கை வைத்தியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத அந்த கலர் ஃபுட்டு, சிந்தட்டிக் ஃபுட்டை எல்லாம் இவர்கள் அவாய்டு செய்து ஃபிட்னஸ் வாக்கிங்குடன் செயல்படும் பொழுது ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஹெல்த் இஸ் வெல்த் என்பதை இவர்கள் கண்டிப்பாக உணர்வார்கள். மேஷராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக செலுத்துவார்கள். அன்னெசரி டிஸ்டர்பன்சஸ், அன்னெசரி ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் இவர்களுக்கு இந்த மாதம் கட்டாகிவிடும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளிக்கிழமை குலதெய்வம் இல்லைன்னா இஷ்ட தெய்வம், அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி வழிபாடு, தயிர் சாதம் நேவேத்தியம் செய்து இதனை வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வதன் மூலம் இந்த அன்னெசரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டாகி விடும் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ரிஷபராசிக்கு என்ன ஸ்பெஷல்? முதல்ல ஒரு குட் நியூஸோட ஆரம்பிக்கலாம். அப்படின்னா, எதிர்பாராத ஒரு பழைய கேஷ் வரும்னு சொல்ல முடியாது, அது ஒரு லாபம் தான் வருகிறது. என்ன பழைய புராணே வாலே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் குறிகாட்டக்கூடியது சாட்டர்ன். அப்போ சாட்டர்ன்கிறவர் உழைப்பை குறிகாட்டுகிறார். நம்ம முதல்ல ஏதோ ஒரு பொருளுக்காக, ஒரு விஷயத்துக்காக, ஒரு ப்ராடக்ட்டுக்காக, ஒரு கான்செப்டுக்காக உழைத்திருப்போம். பிறகு அதை பாதியிலேயே விட்டுட்டு நம்ம போயிருப்போம். இன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு, ஒரு கான்செப்டுக்கு ஒரு டிமாண்ட் வந்திருக்கும். இன்று அந்த பொருளோ இல்லைன்னா அந்த ஒரு தாட் ப்ராசஸோ, இல்லை நீங்கள் ஏதோ கலெக்ட் பண்ணி வைத்த ஒரு பழைய ஆன்டிக் ஐட்டமோ இன்று ஒரு நல்ல முலாம் பூசப்பட்டு ஒரு நல்ல விலைக்கு, என சாட்டர்ன் 11ஆம் இடத்தில் இருப்பதனால் அது உங்களுடைய தொழிலுக்கு அபிவிருத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு எதிர்பாராத திடீர் லாபமாக, ஒரு ஜாக்பாட்டாக
அமையும் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். ஆடி மாதத்தில் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம், இது வெற்றி ஸ்தானத்தில் அமர்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசாங்கத்தால் ஆதரவு, ஒரு பொருளை விற்பதன் மூலம் ஆதாயம், அதன் மூலம் பழைய கடனை தீர்ப்பது, புதிதாக வேறு ஒரு நல்ல லக்ஸுரி பொருளை வாங்குவது, பயணங்களால் மெயினாக ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம், மேலும் உங்களுடைய வாக்கு 2க்குரியவன் 3ல் வாக்குனால் ஆதாயம், நீங்கள் கொடுத்துக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை அடுத்த நிலைக்கு வெற்றியாளராக மாற்றிவிடும். இதையும் தவிர 2ஆம் வீட்டில் செவ்வாய், வார்த்தைகள் ரொம்ப பலார்னு இருக்கும். அதாவது வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த செவ்வாய்க்கு 9ஆம் வீட்டில் ராகு, ராகுவிற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய். அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுடைய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அதுல உங்களை ஒரு புத்திமான், ஒரு அறிவு ஜீவி, நல்ல ஒரு திங்க் ப்ராசஸ், ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கக்கூடிய ஒரு திங்க் டேங்க் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை மெருகேற்றி கொடுக்கும். இதனால் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு திடீர் வளர்ச்சி, திடீர் லாபம் கண்டிப்பாக பெறுவீர்கள். 4ஆம் வீட்டில் சுக்கிரன், இதற்கு பேரே சுகவாசி யோகம், கம்ஃபர்ட், லக்ஸுரி. நீங்கள் என்ன வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆடை வாங்கணும், என்ன வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ, இவை அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதன் மூலம் ஒரு உல்லாசமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். பிறகு சுக்கிரன் 5ஆம் வீட்டிற்கு போகிறார். 5ஆம் வீட்டில் சுக்கிரன் நீசமடைய போகிறார். அப்போ நாம் மதி மயங்கக்கூடிய இடம். இப்போ நம்ம கம்ஃபர்ட்ல இருக்கும் பொழுது வேறு ஒரு பொருள் வாங்கலாம், ஒரு லக்ஸரி வாங்கலாம் அப்படின்னு நாம் லோன் வாங்குவது, அந்த லோனை நாம் பத்திரமாக வைத்து கொள்வது. 5ஆம் இடம்ங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் மதி மயங்குவோம். அது எதில் மயங்குறோம்னா, நாம் எதை ஏங்குகிறோமோ அதில் மதி மயங்குவோம். இப்போ நீங்கள் ஏங்குறது ஒரு நல்ல மியூசிக்காக இருந்தால் அதில் மதி மயங்குவீர்கள். இல்லை ஒரு நல்ல ஒரு கரன்சி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு கரன்சி, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஏங்கினால் அதில் மதி மயங்குவீர்கள். நடு வயதில் இருக்கக்கூடிய, இளம் வயதில் இருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு போன்ற விஷயங்களுக்காக நீங்கள் ஏங்கினால் அதிலும் நீங்கள் மதி மயங்குவீர்கள். ஆனால் இது எல்லாத்தையும் உங்களுடைய அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் எப்பொழுதுமே கண்டும் காணாமல் இருப்பார் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இங்கு அப்பாவை குறிகாட்டக்கூடிய சாட்டர்ன் லாபத்தில் இருக்கிறது. அப்பாவால் லாபம், அப்பாவால் ஆதாயம். ஒரு அப்பா என்னைக்குமே தன்னுடைய குழந்தையை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வதே புத்திசாலித்தனம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் நிகரற்ற லாபத்தை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அசுப கிரகம் ஒன்று 10ஆம் வீட்டில் இருந்தால் அரசனை போன்ற வாழ்வு அப்படின்னு தான் ஜோதிடம் சொல்கிறது. லாபத்தில் உங்களுக்கு சாட்டர்ன், இந்த சாட்டர்னை குரு பார்க்கிறார். லாபாதிபதி லாபத்தை பார்க்கிறார். இந்த லாபம் அப்படிங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் வாங்க போனால் இன்னொரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்வதை போன்று ஒரு டபுள் ப்ராஃபிட் என்ற அமைப்பில் வந்து விடுகிறது. இதில் எப்படி தேடி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது கண்ணிலேயே படலை. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான், நீங்கள் மதி மயங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்கள். இப்போ நம்ம எப்போ மதி மயங்குவோம்? நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன், லக்ஸரி ஜோனில் இருந்தால் தானே நம்ம மதி மயங்குவோம். அன்றாடம் சாப்பாட்டுக்கு, போக்குவரத்துக்கு, செலவுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கே ஒரு ஆள் போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி மதி மயங்குவார்? மதி மயங்க மாட்டார். ஸோ ஒரு கம்ஃபர்ட் லக்ஸரி ஜோன் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தி, லாபத்தை அள்ளி கொடுப்பதற்கு லாபஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்தையும் பாக்கியத்தையும் பார்க்கிறார். 7ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வரன் கிடைக்கும். ஹைஜீனிக்கான வரன் கிடைக்கும். குடும்பம் அபிவிருத்தி ஆகும்.
இது எல்லாமே ரிஷபத்துக்கு மேலே 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 என்று கண்டிப்பாக இந்த ஆடி மாசத்தில் அசத்த போவது யாரு அப்படின்னா அது ரிஷபம்னு நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயே களத்திரகாரகனா வந்து இந்த இடத்தில் 2ஆம் இடத்தில் அமருகிறார். இப்போ கணவனுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், குட் நியூஸ் எல்லாம் காற்று மூலமா, காற்றுன்னு என்ன, மெசேஜ் மூலமா இல்லை இமெயில் போன்ற விஷயங்களில் வரும். ஏன்னா செவ்வாய் இங்கு அமர்ந்திருப்பதே காற்று ராசியில் தான் அமர்ந்திருக்கிறார். இதெல்லாமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். வயதில் மூத்த நபர்கள் கண்டிப்பாக ஒரு சமாதானத்தை பெறுவார்கள். எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நீசமடைய போகிறது. அதனால் உணவு பழக்க வழக்கங்கள், கட்டுப்பாடு, யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் இன்னும் நல்லது. மாணவர்கள், மாணவிகள் குறிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு படிக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரைனிங் போகக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, புது நட்பு உங்களை தேடி வரும். அந்த நட்புங்கிறது பார்க்கறதுக்கு பலன்னு அப்படியே மின்னுவது போல் இருக்கும். பிறகுதான் தெரிய வரும் அந்த நட்புங்கிறது ஏற்கனவே பஞ்சரான, டிங்கரிங் பார்த்து, பெயிண்டிங் பார்த்து, பஃபிங் பண்ணி, ஒரு பாலிஷ் பண்ணி ஒரு இத்து போன ஒரு பொருள் உங்களை தேடி வருகிறது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணலாம்? வரும்பொழுதே டீசெண்டாக ஒதுங்கி விடலாம். ஆரம்பத்தில் ஏதோ மயிலிறகால் வருடுவது போல் இருக்கும். பிறகுதான் அந்த உண்மை முகம் அப்படிங்கிறது தெரிய வரும். இதனை மட்டும் தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். கொஞ்சம் கவனமாக உங்களை பார்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு மேலும் மேலும் நல்ல மேன்மையை ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா மிதுன ராசிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் கொடுத்தவர்கிட்ட, அதாவது இப்போ நீங்க யார்கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, மேக்சிமம் ஒரு பேங்காக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம். இப்பொழுதுதான் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பேமெண்ட் அப்படிங்கிறது ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒர்க்குங்கிறது ஓரளவுக்கு இவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த கடன் உங்கள்கிட்ட கொடுத்தவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நூதனமான ஏதோ ஒரு யுக்தியை, ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துவார். கடன் கொடுக்குறவங்களுக்கு நமக்கு மேலும் கொடுத்தால்தான் அவங்களுக்கு திருப்தி. ஏன்னா நமக்கு கடன் கொடுப்பது தான் அவங்களுடைய வியாபார நோக்கம். இப்போ தான் நம்ம பெரிய கடன்லேருந்து சின்ன கடனாக மாற்றுறோம். அந்த சின்ன கடனிலிருந்தும் நாளை வெளியே வருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ட்ரிக்ஸு, கிமிக்ஸ் போட்டு நம்மை வளைத்து பிடித்து அந்த கடனை மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சு போடுவார்கள். இதில் மிதுன ராசிக்காரர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவங்க ஸ்கெட்சு போடுறாங்கங்கிறதே நமக்கு தெரிய வராது. ஏன்னா நமக்கு கடனை கொடுத்த அந்த செவ்வாய்ங்கிறவர் நம் தலைமேல் வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் தலைமேல் சும்மா உட்காரல, ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமர்கிறார். இங்க ராகுங்கிறவரே ஒரு மெஜிஷியன், ஒரு மேஜிக் மேன், வித்தைகளுக்கு அதிபதின்னு சொல்லலாம். புதன் தான் வித்யா காரகன். ஆனா ஒரு 100 புதன் 100 சுக்கிரனை ஒன்னா சேர்த்தா அதனுடைய மொத்த உருவம் ராகு. அப்போ நாம் ஏதாவது ஒரு இடத்தில் ஏமாறுகிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் நாம் ஏமாந்து விடுவோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். ராசியாதிபதி புதன் இது நாள் வரை ராசியில். அப்போ ராசியில புதன் அப்படின்னாவே அதற்கு பத்தர யோகம், பஞ்சமகா புருஷ யோகத்தில் என்ற பெயர். ஆகஸ்ட் மாதம், அதாவது இந்த ஆடி தொடங்கி 20 நாள், ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிறவர் கடகராசி மனைக்கு வருகிறார். ராசியாதிபதியே தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் 2-3 அதிபதிகளின் சேர்க்கையாக வருவது அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான ஜாக்பாட். பயணங்களால் ஆதாயம், அரசாங்கத்தால் ஆதாயம், நூதனமான டெக்னாலஜியை வைத்து ஆதாயம், குறிப்பாக பேங்கிங், டீச்சிங், அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர் லைன், கவர்மெண்ட்ஸில் உயர்நிலை உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் மற்றும் ப்ரமோஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
நமக்கு 2ஆம் வீட்டில் சிவராஜ யோகம், முதல் தரமான ராஜயோகத்தை நம்மளுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் கொடுத்தே ஆக வேண்டும். இது கட்டளை. அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல டிஃபால்ட்டா நாம் பழைய கடனை தீர்ப்பது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நூதனமான விஷயங்கள், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட, ஐடி சம்பந்தப்பட்ட, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட லைன்லலாம் மேலும் மேலும் நாம் பல விவரங்களை, விஷயங்களை கண்டிப்பாக மேலே எடுத்து கொடுப்போம். அதன் மூலம் ஒரு அங்கீகாரம், ஒரு சந்தோஷம், ஒரு இளமை மாறாத தோற்றம், இதெல்லாம் நமக்கு வரிசையாக ஏற்படும். பயணங்களால் ஆதாயம். இது நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுக்கு வெளியூர், வெளிநாட்டு பயணம், அதுக்கெல்லாம் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய அப்பா அம்மாவோடைய சப்போர்ட். அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியோடைய சப்போர்ட்டும் ஏற்படும். வெற்றி ஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கன்னிராசி மனைக்குள் வந்து நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சாட்டர்ன் பார்க்க இருக்கிறார். இந்த இடத்துல என்னன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை கிளப்புவார்கள். ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. என் கார் வைக்க வேண்டிய இடத்துல உங்கள் கெஸ்ட்டு காரை விட்டுட்டு போயிட்டாங்க, உங்கள் கார் வைக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தங்க காரை வச்சுட்டு போவாங்க, அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஊடலும் கூடலும் நடக்கும். இதெல்லாம் அப்படியே ஒரு டைம் பாஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதான். மேலும் இங்கு சுக்கிரன் குழந்தைகளையும், பொதுவாகவே சுக்கிரன் பெண்களையும் மனைவியையும் குறிகாட்டுகிறது. இந்த இடத்துல சாட்டர்ன்கிறவர் உங்களுடைய அப்பாவை குறிகாட்டுகிறார். அப்போ உங்களுடைய அப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னர். இது மிதுன ராசி ஆண்களுக்கு பொருந்தும். நீங்கள் ஏதாவது உங்களுடைய அப்பா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட சொன்னால், இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் அப்பா கிட்ட ஏதாவது சொன்னால், நீங்கள் நாட்டாமையாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போரும். 6க்குரிய செவ்வாய் கடனை வாங்க தூண்டுவார். தேவையான கடனை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். 7க்குரிய குரு 2ஆம் வீட்டில் உச்சம். லைஃப் பார்ட்னருக்கு ஒர்க்காக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் இது நாட்களில் செட்டில்மெண்ட் கண்டிப்பாக நடக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்க்கிறார். திடீர் ராஜயோகம்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு. எதிர்பாராத இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், இல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், பழைய செட்டில்மெண்ட்டு இது வராது என்று நீங்கள் எது நினைத்தீர்களோ அது கண்டிப்பாக வரும். 9ஆம் வீட்டில் ராகு. அப்போ உங்க அப்பாவை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்க அப்பா அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், இல்லை வியாபாரத்தில் இருக்கலாம். உங்க அப்பாவை களங்கப்படுத்துவதற்கு யாராவது ஒரு நபர் தேடி வருவார். கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். என்ன, ராகு அங்கு சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார். 10ஆம் இடத்தில் சாட்டர்ன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அரசனை போன்ற வாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்தில் பூரணமாக பொருந்தும். அதுவும் 10ஆம் இடத்தில் சனி வக்கரமடைய போகிறார் ஜூலை மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ தொழில் ஸ்தானத்துல ஒரு அசுப கிரகம் வக்ரம்னாவே தொழிலில் ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவது, மின்னல் வேகத்தில் யோசனைகள் வருவது, நிறைய ஆர்டர்ஸு, நிறைய என்கொயரிஸு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுத்தான் ஆகணும். சப்ளை பண்ண முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் வரும். அதற்குண்டான அளவு நீங்கள் ப்ராடக்ட்டு, கஸ்டமர் கேர், சேல்ஸ் டீம் இவை அனைத்தையும் வைத்து கொள்ளுங்கள். லாபாதிபதி ராசியில், அப்போ லாபம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. விரையாதிபதி நீசம்ங்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். நிறைய செலவுகள் கண்டிப்பாக குறையும். இருந்தாலும் 12ஆம் இடத்தை சாட்டர்ன் பார்க்கிறார். குறிப்பாக இரவு நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அனுகூலம் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த செலவை நாளைக்கு மார்னிங் நான் யோசிச்சு பண்ணுறேன், தேவைன்னா பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் செய்வது புத்திசாலித்தனம். மிதுனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராசியிலே செவ்வாய் 7க்குரியவன், 2ல் உச்சம். கணவன் பரபரப்பாக இருப்பார். உங்கள் கூடவே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாரு. உங்கள் தலைமையில் உட்காந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அவர் இருக்கிறதே இல்லை, காலையில் போனால் நைட்டு தான் வராருன்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களுடைய கணவன் உங்களுடன் கண்டிப்பாக இருப்பார். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக இந்த பிளட் ப்ரெஷர் இருக்கக்கூடிய நபர்கள், உணவு கட்டுப்பாடு, காரமான உணர்வுகளை
தவிர்ப்பது, அதிகம் உப்பு இல்லாத பண்டங்களை எடுத்துக்கொள்வது, இயற்கை வைத்தியங்கள், வாக்கிங், ஃபிட்னஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள முடியும். மாணவர்கள் கல்வியில் ஒரு நல்ல தேர்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், கண்டிப்பாக ஒரு பிரமாதமான மார்க் வாங்குவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பா வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. ராசியில் உச்ச குரு, சூரியன் சேர்க்கை முதல் தரமான ராஜயோகத்தை கடகத்துக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா இது 2, 9 பாவங்கள் அதிபதிகளின் சேர்க்கையாக வருகிறது. தனஸ்தானாதிபதி சூரியன், இவங்களுக்கு தன காரகனுமே சூரியன் தான். ஏன்னா அவர் தான் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். அவர் ராசியில் உட்காரும் பொழுது வருமானத்தை இவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். குருவும் அங்கே சேரும் பொழுது பாக்கியத்தை அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் எதையெல்லாம் பாக்கியம்னு நினைக்கிறார்களோ அதில் அவர்கள் ஒரு லக்ஸரியான இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வெளிநாட்டு பயணம் எடுத்துக்கொள்ளலாம், இல்லை லக்ஸரி வெஹிக்கிள் வாங்கி கொள்வது, இவை அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு சித்தியாகும். இவர்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் புத்திகாரகன் புதன் ராசியில் அமரும் பொழுது பிரமாதமான புத்திசாலித்தனத்தை இவர்கள் கண்டிப்பாக பெறுவார்கள். இதனால என்னன்னா, அனைத்து விஷயங்களையும் மின்னல் வேகத்தில் இவர்கள் பிடித்துக் கொள்வார்கள். குறிப்பா ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம், டெக்னிக்கல், நோவல் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஃபினான்ஷியல், பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய சந்தர்ப்பம், சூழ்நிலையை அனுசரித்து இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்படும். 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் முதலில் சுக்கிரன். அப்போ வாக்குல கவர்ச்சி, வார்த்தைகளால் ஈர்ப்பு. அவர்கள் எதை ஈர்க்கணும்னு நினைக்கிறார்களோ, அது நாலேஜை ஈர்க்கணும்னா வார்த்தைகளால் நாலேஜை ஈர்க்க முடியும். வருமானத்தை, ஃபினான்ஷியல் அப்டேட்டை ஈர்க்கணும் அப்படின்னு நினைத்தார்கள்னா அவர்கள் அதனை ஈர்ப்பார்கள். இல்லை ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி, இயல், இசை, நாடகம், மியூசிக் போன்ற துறைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரலுக்கு அங்கீகாரம் உண்டு. இல்லை பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு போன்ற விஷயங்களை ஈர்க்கணும்னு நினைத்தார்களோ அது 1க்கு 2ஆகவே இவர்களுக்கு ஈர்க்க முடியும். ஏன்னா சுக்கிரன் இங்கு 3ஆம் இடத்தில் நீசம் அடைய போகிறார். 9ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். சுக்கிரன் இங்கு 4-11க்கு அதிபதி, 7ஆம் அதிபதியின் பார்வையில் 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில். இப்போ இந்த 3, 9, 7, 11 இது எல்லாமே காம திரிகோணங்களில் வருகிறது. ஒரு விதத்துல பார்த்தா இங்க சுக்கிரன் நீசம்ங்கிறது கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருவதனால் இவர்களுக்கு அது லாபத்தையும் அனுகூலத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா காரகத்துவ அடிப்படையில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கும் பொழுது இந்த காதல், காமம் போன்ற உணர்வுகளில் சிக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும். ஆனால் என்னன்னா, ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமத்தில் ராகு, குறிப்பா புதிதான விஷயங்களுக்குள் கால் வைப்பது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பயணமாக இருக்கலாம், தெரியாத விஷயம், தெரியாத நபரை நம்பி நாம் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கியஸ்தானத்தில் இருப்பது சாட்டான். இந்த சாட்டான் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பாக்கியாதிபதியே பாக்கியத்தை பார்க்கிறார். அப்போ இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, குரு அப்படிங்கிறவர் ராசியில் பூச நட்சத்திரத்தில் டிராவல் செய்து கொண்டிருக்கிறார். பூசம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது இங்கு புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடியது. இதையும் தவிர பூசம் 4ஆம் பாதத்திலும் விசேஷமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது வர்க்கோத்தமம் அப்படிங்கிற அமைப்பையும், இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், புதன்,
இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு, புதன், இந்த 3 கிரகங்களுக்குமே இந்த ரூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பொருந்தும். இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ப்ளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கால் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஃபிட்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஜிம் செய்யக்கூடியவர்கள், வாக்கிங் செய்யக்கூடிய நபர்கள், படிக்கட்டில் மேகமாக ஏறக்கூடிய நபர்கள், பாத்ரூமில் கால் வைக்கும்போது வழுக்காமல் இருக்கிறதுக்கு மாதிரி அமைப்புகளை கொஞ்சம் அந்த ரஃப் சர்ஃபேஸை வைத்து கொள்வது நல்லது. இதை மட்டும் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இரவு நேரங்களில் கொஞ்சம் குழப்பமாகாமல் இருந்து கொள்ள வேண்டும். கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவனை குறிகாட்டக்கூடிய சாட்டான் பாகியத்தில் கணவனுக்குண்டான காரகத்துவம் செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு விரயத்தில் வந்து நின்றாலும் ராசியில் இருக்கக்கூடிய சிவராஜ யோகம் உங்களை ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். சொல்லப்படாத, தெரியப்படாத, மறைக்கப்பட்ட அந்த பழைய விஷயங்களை கூட இவர்கள் கண்டிப்பாக தோண்டி கண்டுபிடித்து விடுவார்கள். வயதில் மூத்தவர்கள் குறிப்பாக பாதங்களையும் இந்த பிளட் ப்ரெஷர், பிபி போன்ற உடல் உபாதைகள் இருப்பவர்கள் அதற்குண்டான உணவு கட்டுப்பாடை எடுத்து கொள்வதன் மூலம் ஒரு நல்ல தேஜஸையும் ஆரோக்கியத்தையும் பெற முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வழிபாடு அப்படின்னு வந்துருச்சுன்னா குறிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானுக்காக முடிந்தால், வாய்ப்பு கிடைத்தால் திருநாகேஸ்வரம் சென்று செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால நேரங்களில் அங்கு அபிஷேகம், அர்ச்சனை செய்வது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கா கோயில், பிரதான அம்மன் கோயில், பைரவர் வழிபாடு, அதே மாதிரி ஆராகி வழிபாடு, பௌர்ணமி திதிகளில் பிரத்யங்கரா உக்ரமான தெய்வங்கள் வழிபாடு, ராகு காலங்களில் செவ்வரளி மலர்கள் வைத்து செவ்வாய், ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்வதன் மூலம் இந்த ராகுவின் வீரியம் கட்டுப்படும் என்று நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். கடகத்துல ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னன்னா, கடகத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு செவ்வாயுடைய 7வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக விடுகிறது. அப்போ நாம் கடன் வாங்க தூண்டப்படுவோம். நம்மளுடைய பாக்கியத்துக்காக, இல்லை ஒரு இடம் வாங்குவதற்காக, இல்லை நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காக. அந்த மாதிரி நாம் கடன் வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் இதற்காக பின்னாடி கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இங்கு செவ்வாய்ங்கிறது உங்களுடைய சகோதரனையோ சகோதரியையோ குறிகாட்டுகிறது. கடகராசிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மகர வீடு. அது உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய பிரதரோ, உங்களுடைய சிஸ்டரோ உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தூண்டப்படுவார். கொஞ்சம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கோபப்படுவார். இதனால என்ன ஆகும், அவங்க 2 பேருடைய வேலைங்கிறது ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும். நமக்கு அந்த டென்ஷன் 48 நாள் தொடரும். இதனை மட்டும் நாம் கவனமாக பார்த்து கொள்ளணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நேரம் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நடுவில் இருந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்கள் மூலமாகத்தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் செய்து விடுவது தான் புத்திசாலித்தனம். வாய்ப்பு கிடைக்கும் போது செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு ஒரு கவச்சமாக அமையும். சிம்மராசியை எடுத்துக்கொள்வோம். நிறைய முதல் தரமான ராஜயோகத்தை ஆடி மாசியில் சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத மட்டும் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். இந்த ஆடி மாதத்துல என்ன ஸ்பெஷல்னா, இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெறுகிறார். பிறகு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருகிறார். சிம்மத்தை பொறுத்தவரை முதல் தரமான ராஜயோகத்தை செவ்வாய் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இது இவர்கள் மூலம் மட்டுமல்லாமல் இவர்களுடைய லைஃப்
பார்ட்னர் மூலமாகவும் இந்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு கிடைக்கும். இப்போ இடம் கட்டி வச்சிருக்கிறேன், எனக்கு டெனண்ட் வரல, அதை விற்கிறதுக்கு அதை வாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வரலை அப்படின்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக லாபத்தை பெறுவார்கள்னு ஒரு வார்த்தை சொன்னால் அதுலேயே எல்லா அர்த்தமும் ஒளிந்திருக்கிறது. இது இடம் மட்டுமல்ல, இவங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அப்பா சம்பந்தப்பட்ட இடமாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது பழைய பொருட்கள், ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், இவை அனைத்துமே இவர்களுக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இந்த ரோல்ங்கிறது இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கண்டிப்பாக பொருந்தும். ராசியில் சுக்கிரன் அப்படின்னாவே ஒரு நல்ல ஒளிவட்டம், ஒரு நல்ல தேஜஸ், ஒரு நல்ல ஈர்ப்பு பொதுவாகவே இவர்களிடம் காணப்படும். ஆனால் சுக்கிரனுடன் கேது சேர்ந்திருப்பதனால் நிறைய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, டிஸ்டர்பன்சஸ்ஸு, இந்த லெஃப்டில் பார்க்கறது, லைஃப்பில் பார்க்கறது, இந்த லெஃப்டில் பார்க்கறது, ரைட்டில் பார்க்கறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு கட்டாகிவிடும். தெளிவாக இவர்கள் பயணிப்பார்கள். பிறகு சுக்கிரன் இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் நீசம் அடைந்தாலும், இங்கு சுக்கிரன் நீசம்ங்கிறது கெட்டவன் கெடுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. சுக்கிரன்கிறவர் இங்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரியை பிரதானமாக குறிகாட்டுகிறது. உங்கள் லைஃப் பார்ட்னர் சாட்டர்ன் உக்கிரமாக வக்ரமாக உங்களுடைய சகோதரரை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? உங்கள் லைஃப் பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போய், அது ஒரு காமெடியாக கூட சொல்லியிருக்கலாம், உங்களுடைய தம்பியோ தங்கையோ அதனை கொஞ்சம் மெயினாக எடுத்துக்கொண்டு வேதாளம் முருங்கமணத்தில் ஏறிவிட்டது, சார் இதெல்லாம் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் இது காலகட்டங்களில் கூடுதலாக நடக்கும். அதனால் இதனை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் போதும். இதில் என்னன்னா, சுக்கிரனுக்கு 2ஆம் வீட்டில் நீசம் அப்படின்னா கூட உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு தெளிவு இருக்கும். ஏன்னா ராசியில் கேது உங்களுக்கு அந்த ஞானத்தை கண்டிப்பாக கொடுப்பார். குழந்தைகள் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு கூடுதல் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அவர்களுடைய லைஃப் செட்டிலாக வேண்டும், அவர்களுக்கு பாக்கியங்கள் வர வேண்டும், குறிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வேண்டும். அதற்காக நாம் செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு சுப செலவு அப்படிங்கிற ஒரு கணக்கில் கண்டிப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சின்ன சின்ன அனுகூலமான கடன் வாங்கினாலும் அதிலும் நமக்கு ஒரு ஜாக்பாட் ஏற்படும். ஏன்னா இங்கு 6-8 தொடர்பு கண்டிப்பாக ஏற்படுகிறது. அஷ்டம சனியாக இருந்தாலும் இதனால் வரை நம்மை சுருட்டிய, நம்மளை உருட்டிய, நம்மளை மிரட்டிய அந்த சாட்டன் இப்போ சுருண்டு விட்டார். இப்போ அவரே மிரண்டு விட்டார். இப்போ அவரே ஒரு மாதிரி உருண்டு ஓடி விட்டார். ஏன்னா அவர் குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார். குறிப்பா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு விஸ்வரூபம் எடுத்து தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தும். இது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் திடீர்னு பார்த்தா எதிர்பாராத ஒரு பூம் டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக பெறுவார்கள். அதில் பாதகம் இல்லாத அளவுக்கு அது உங்களுக்கு லாபமாக வரும். ஏன் அப்படின்னா, இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் உங்களுடைய பாக்யாதிபதி செவ்வாய் இருப்பதால், குறிப்பாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், பயணமாக இருந்தாலும், கம்யூனிகேஷனாக இருந்தாலும் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அஷ்டம சனி பெரிதாக நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஆனால் அஷ்டம சனி என்ன பண்ணுவார்? 10ஆம் பார்வையாக நம்மளுடைய 5ஆம் இடத்தையும், செவ்வாய்ங்கிறவர் நம்மளுடைய 5ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் குழந்தைகள் ஏதாவது புதிதாக ட்ராக் மாறி போவது போல் ஒரு விஷயத்தை தேர்வு செய்வார்கள். அதாவது படித்தது ஒரு கோர்ஸாக இருக்கும், வேற ஒரு தொடர்பில்லாத கோர்ஸில் வேலைக்கு வந்திருக்கிறது, போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசாக டியூஷன் டீச்சரை மாற்றுங்க, இல்லை காலேஜை மாற்றுங்க, இல்லைன்னா வீட்டை மாற்றுங்க, இல்லை புதுசாக ஒரு கிளாஸில் போய் என்ன சேருங்க அப்படிங்கிறத வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் வீரியமாக இந்த விஷயத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்தால் குழந்தைகளை யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபாடு செய்வது அப்படிங்கிறது நல்லது. லைஃப் பார்ட்னர்
7ஆம் வீட்டுக்கு அதிபதி சாட்டர்ன் 8லிருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை விஷப்பார்வையாக பார்க்கிறார். அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்க ஸ்டாஃப்ஸ்ட ஏதாவது வந்து பேசினா, உங்களோட அசோசியேட்ஸ்ட ஏதாவது வந்து பேசினால் கொஞ்சம் லேசாக அப்படியே அவர்கள் முறைத்து கொள்வார்கள். இதனை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிகரற்ற ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ 11ஆம் அதிபதி முதல்ல லாபத்தில் இருக்கிறார். அப்போ நமக்கு லாபம் கூடுதலா வந்தா நம்ம என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம திருப்திக்காகவும் நம்ம சந்தோஷத்துக்காகவும் நாம் செலவு செய்வது அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனா அந்த ஒரே மைனஸ் என்ன அப்படின்னா, நாம் தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு செய்து கொள்வது. என்ன, ராசியாதிபதி 12ஆம் இடத்துல போய் விரயஸ்தானத்துல சிவராஜ யோகமா இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர் பதவி, உயர் அந்தஸ்து, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக நாம் செலவு செய்வதற்கு தயாராகி விட்டோம். சரியான நபரை பிடித்து நாம் அந்த செலவை செய்து கொண்டு, இன்னைக்கு நாம் எதை செலவு என்று செய்கிறோமோ அதனையே நாளை நாம் இன்வெஸ்ட்மெண்ட் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு, பெருமிதம் பெறக்கூடிய அளவுக்கு அந்த செலவு ஆனது நமக்கு ஒரு பாசிட்டிவ் பூமேராங் ஆக வருவது போன்ற நபர்களை நாம் தேர்ந்து எடுத்து அந்த செலவுகளை செய்வது தான் புத்திசாலித்தனம். இது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், ப்ரிஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும், கம்பேரிட்டிவாக பார்த்தா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி சேஃப். ஒய்? பிகாஸ் மார்ஸ் என்று சொல்லக்கூடிய பூமி காரகன் லாபத்தில் வருகிறார். அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை மட்டும் பக்காவாக பார்த்து பூமியில் முதலீடு செய்வது சிம்மராசிக்காரர்களுக்கு இது காலகட்டங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் வெளிநாடு பயணம் அனுகூலமான பலன்களையும், அதனால் வீட்டில் பின்னாடி சுபம் என்ற ஒரு நிகழ்வையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிரதர் சிஸ்டர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸையும் ஒரு கேப்பையும் அதையும் மீறி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் நடுவில் போய் நிற்க வேண்டிய அளவுக்கு உங்களை பத்திரமாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதனால் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டிய பிரச்சனை எல்லாம் பெரிதாக இல்லை. இருந்தாலும் சின்ன சின்ன ஊழல் வராமல் இருப்பதற்கு இது உங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர். வயதில் மூத்த நபர்கள், நீ பெயின் இருக்கக்கூடிய நபர்கள், லெக் பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இயற்கை உணவு, வாக்கிங், ஃபிட்னஸ், டயட், யோகா, மெடிடேஷன் இவை அனைத்தும் உங்களை பத்திரப்படுத்தும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை வெளிப்படுத்துவீர்கள். குறிப்பா வெளியூர் வெளிநாட்டு பயணம் சென்று கல்வியில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா அதற்குண்டான செலவுகள் நீங்கள் செய்தாலும் அதற்குண்டான ரிசல்ட்டை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, அஷ்டமி வளர்பிறை தேய்மிறை திதிகளில் வரும் பொழுது பைரவர் வழிபாடு மேலும் மேலும் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதத்துல நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், லாபத்தில் சூரியன். அப்போ ஒரு விரயத்தை நீங்க செஞ்சாலும் அதன் மூலமும் உங்களுக்கு லாபம் உண்டு. புதன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம், 10 யோகம். பிறகு அவரே 11ஆம் வீட்டில் ராசியாதிபதி லாபத்துக்கு வந்து அவர் 7ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதியோட சேர்ந்து விரையாதிபதி அங்க வந்து சேர்ந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று நட்பு கிரகங்களாக மாறுவது, இது லாபத்தில் வருவது அப்படிங்கிறது பிரமாதமான ஜாக்பாட். லாபஸ்தானத்தில் 3 கிரகம், 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம். அப்போ அரசாங்கத்தால் லாபம், அப்பாவால் லாபம், பித்துர் வர்க்கத்தால் பூர்வீகத்தால் லாபம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட அசையும் அசையா சொத்துக்களால் லாபம், லைஃப் பார்ட்னரால் லாபம், அபிவிருத்தி. உங்களுடைய புத்திசாலித்தனத்தால், வாக்கு சாதுரியத்தால், கால்குலேட்டிவ் மைண்டு, இனோவேஷன், டெக்னாலஜி, நோவல், மாடர்ன் டெக்னாலஜி, ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், பேங்கிங், டீச்சிங், ஃபினான்ஷியல், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நிகரற்ற லாபம். லாபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு விரயத்திலிருந்து ராசியில் வந்து நீசமாகிறார்.
சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம்னா நமக்கு சில நாட்களில் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது. அது எப்படின்னா சுக்கிரன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு கேந்திர பலம் அப்படிங்கிறது டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ். அதற்கப்புறம் சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்தை இழந்தாலும் இந்த சுக்கிரன் தன்னுடைய நட்பு கிரகம் சாட்டனால் தூண்டப்படுகிறார். அப்போ சாட்டான்ங்கிறது இங்கு குழந்தைகளையும் நிற்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரையும், அப்போ உங்கள் குழந்தைகளோ இல்லைன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ இல்லை சில சமயம் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரோ உங்களுடைய அப்பாவை தூண்டுவார். நீங்கள் கன்னிராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி தூண்டப்படுவார். ஆனால் இதெல்லாம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஓப்பனாக சொன்னால் இதெல்லாம் கணக்கில் வரவே இல்லை. நீங்கள் தான் லாபத்தில் போய் உட்காந்துருக்கிறீங்களே, அது நீங்கள் லாபத்தில் சும்மா இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்துடன் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். சூரிய புத ஆதிபத்தியம் முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஸ்தான பலம் அப்படிங்கிறது குரு என்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா 2 ஐஸ்கிரீம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இதனை எல்லாம் நீங்கள் பூரணமாக உபயோகித்து கொண்டால் உங்களுடைய ஒர்க்காக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் இல்லை, என்கிட்ட டேட் இல்லை, கால் ஷீட் இல்லை, டைம் இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் துறை சார்ந்த விஷயங்களில் உங்களை தேடி வரும். இவ்வளவு நாள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த பிளானட் அப்படின்னா யார்? சாட்டன். அதுக்கு பேர் கண்டச்சனி. அந்த கண்டச்சனிங்கிறது கன்னிராசியை நிறைய இடங்களில் தோல்வி அடைய வைத்தார், அவமானப்பட வைத்தார். ஆனால் இப்பொழுது சாட்டன் குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார், சுருண்டு விட்டார். அப்போ அந்த சாட்டானுடைய டிஸ்டர்பன்ஸ் நம்மை பாதிக்காது. இதற்கு முன்பு கண்டச்சனியில் என்ன ஆனது? வெளிநாட்டுக்கு போனோம், போன வேகத்தில் திரும்ப வந்தோம். அங்கே போனதுக்கு பிறகு அந்த பேப்பர் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு நிறைய காரணங்கள் எல்லாம் சொன்னார்கள். இதனால் நிறைய நஷ்டம், மனசு நிறைய கஷ்டம், நஷ்டம், மனதளவில் நிறைய எதையோ இழந்தது போன்ற ஒரு சூழ்நிலை இதெல்லாமே நமக்கு ஏற்பட்டது. இப்போ நாம் அந்த விஷயத்திலிருந்து படிப்படியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேரண்டியாக சொல்ல முடியும். இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா 6ஆம் இடத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில், அந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி வந்து அமர்வது அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை கொடுப்பதற்காக தாறுமாறான ஒரு முயற்சியில் ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நாமவே உள்ளே இறங்கி மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாத புலப்படாத அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் தோண்டி தேடி எடுத்து வெளியே வந்து விடுவோம். இதனால் ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும், நல்ல ப்ரமோஷனாக இருந்தாலும், டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் நாம் எதிர்பார்த்தது போல் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஏன் அப்படின்னா கன்னிராசினாவே ராசியில் சந்திரன், அவர் தான் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, ராசியாதிபதி 11. இதற்கு பேர் 1-11 பரிவர்த்தனை, மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பதும் லாபத்தில் இருக்கக்கூடிய சிவராஜ யோகம் என்பதும் சூரிய புத ஆதிபத்தியம் என்பதும் விரையாதிபதியே லாபம் ஏறுவதும் திக்பலத்தில் செவ்வாய் வந்து அமர்வதும் சனி இங்கு நீர்த்து போவதும் 6ஆம் இடத்தில் ராகு முதல் தரமான ராஜயோகத்தை நமக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. தேடி தேடி பார்த்தோம் அப்படின்னா இதில் மைனஸ் பாயிண்ட் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, அவர் கூட இப்போ கிட்டத்தட்ட கடகமனையை நெருங்கி விட்டார். அப்போ கன்னிராசிக்கு கூட இந்த 11ஆம் இடம்ங்கிறது நிறைய இடங்கள்ல பாவ சக்கரத்தில் பார்த்தோம்னா கேது 11ஆம் இடத்தில் நிறைய நபர்களுக்கு வந்து அமர்ந்து விடுவார். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு 2 அசுப கிரகங்களின் பார்வை. தேடி பார்த்தா இது ஒண்ணுதான் ஒரே மைனஸ். அப்போ இடமாக இருந்தாலும் வீடு, வாகனம், மனையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர் வந்தது அப்படின்னா நாம் அதனை முதலிலேயே கை வைத்து
பழுது பார்த்து விட வேண்டும். அதை மட்டும் நம்ம அப்படியே விட்டோம்னா அது கொஞ்சம் டெவலப் ஆகிவிடும். இந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்டை மட்டும் நாம் சரி செய்து கொண்டால் போதும். குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 10, களத்திராதிபதி குரு 11 லாபத்தில். அப்போ எப்படி பார்த்தாலும் இது லாபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விழுந்து விடுகிறது. இதையும் தவிர இதே ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக பெறுவார்கள். வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர்கள் எல்லா விதத்திலும் சமாதானம் பெறுவார்கள். ஏன்னா மெயினாக அவங்களுடைய புத்திரஸ்தானத்தை அவர்களே பார்க்கிறார்கள். தனகாரகன் குருவே பார்க்கிறார். அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய சூரியனே லாபத்தில் வந்து பார்க்கிறார். அப்போ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், தாட் ப்ராசஸ் எல்லாமே அவர்களுடைய குழந்தைகளை போய் சேரும். சமாதானமும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும். இந்த செவ்வாய் சனியின் பார்வை இந்த நெகட்டிவ் எஃபெக்ட் நீர்த்து போவதற்கு சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். துளாராசி திரும்பவும் தூள் கலப்புவதற்குண்டான வாய்ப்பு. முதல் தரமான ராஜயோகத்தை இந்த ஆடி மாசத்தில் எப்படி பெறப்போகிறது? நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது, ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை மட்டும் இந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி வக்ரம். ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியான சாட்டன் வக்ரம் அடைந்துவது 6ஆம் வீட்டில் அப்படின்னா, நோய், எதிரி, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு ரொம்பவும் பரபரப்பா சுறுசுறுப்பா செயல்படுவார்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பது அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை கிராக் செய்து சம்பாதித்து கடனை அடைப்பார்கள். ஆஹா, கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. தேனாக வந்து காதில் பாய்கிறது. அதற்குண்டான அமைப்பு இருக்கிறது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் இவங்களுக்கு சத்ரு கிரகம் லாபாதிபதியான சூரியனே வந்து திக்பலம் பெறுகிறார். இப்போ இவங்களுக்கு அது முதல் தரமான ராஜயோகம். அதே தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகம். பாக்கியத்திலிருந்து இவர்களுக்கு ஜீவனத்தை நோக்கி புதன் வந்து அமர்கிறார். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்கு வந்தாலே இது தர்ம கர்ம அதிபதி யோகம். இப்போ 9, 10, 11 அதிபதிகள் பலம் பெறுகிறது. ராசி அதிபதி மாதத்தின் தொடக்கத்தில் லாபத்தில். இப்போ நிகரற்ற லாபம். இது தொழில் மூலமாக, இது பாக்கியம் மூலமாக. அரசாங்கத்தால் ஆதாயம், குழந்தைகளால் ஆதாயம். இப்போ குழந்தைகளுக்காக வாங்கின இஎம்ஐ கடனை எல்லாம் டேடி நீங்க அடைக்க வேணாம், மம்மி நீங்க அடைக்க வேணாம், நாங்களே அடைத்து கொள்கிறோம் அப்படின்னு குழந்தைகள் இவர்கள் கண்களுக்கு முன்பாகவே செட்டில் ஆவதை இவர்களால் பார்க்க முடியும். இதையும் தவிர இவர்களுக்கு புத்திசாலித்தனத்தால், இனோவேஷன், டெக்னாலஜி, அதாவது இந்த ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், பேங்கிங், டீச்சிங் போன்ற லைனில் இருப்பவர்கள்லாம் தூள் கலப்புவார்கள். 10ஆம் வீட்டில் சிவராஜ யோகம். உச்சகுருவுடன் சூரியனுக்கு திக்பலம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய அமைப்பு. ஏன்னா இந்த கூட்டணியானது அப்படியே இவர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை, ஹவுஸ் ஆஃப் லக்ஸுரி, ஹவுஸ் ஆஃப் கம்ஃபர்ட்டை பார்க்கிறார். 3 அல்லது 4 விதங்களில் தொழில் மற்றும் லாபம் பெறுவது மட்டுமல்லாமல் அந்த சுகம் வலுப்பெறுகிறது, கம்ஃபர்ட் வலுப்பெறுகிறது, ஸ்டேட்டஸ் உயர்கிறது, அடுத்த கட்டத்துக்கு செல்வது. இதன் மூலம் ரொம்பவும் ஒரு ஹைஜீனிக்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவர்கள் பெறுவார்கள். இதைத்தான் உயர் அந்தஸ்து, உயர் பதவி, இது சும்மா எனக்கு லாட்டரியில் வந்துச்சு, ஒரு லக்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்றது இல்லாமல் புத்திசாலித்தனத்தால், இவர்களுடைய உழைப்பால், பெயர் புகழ அந்தஸ்தால் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருகிறது. 7ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் இவர்கள் இது நாள் வரை 8ஆம் வீட்டில் அமர்ந்து அரைத்து, துவைத்து, மிதித்து, துவம்சம் செய்து கொண்டிருந்தது. அந்த செவ்வாய்ங்கிறவர் இப்போ இவர்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். இங்கு செவ்வாய் குறிக்கக்கூடியது லைஃப் பார்ட்னர், இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களால் இவர்களுக்கு ஆதாயம், பாக்கியம், வெற்றி
அப்போ லைஃப் பார்ட்னருக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம், அவர்கள் பெயரில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், வியாபாரம் போன்ற விஷயங்கள்லாம் பூம் ஆகும். இந்த செவ்வாய்ங்கிறவர் ராகுவிற்கு திரிகோணத்திலும், செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகுவும் வந்து அமர்வதனால் ஒட்டுமொத்தமாக இவர்களுக்கு நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும், இது நாள் வரை ஏற்பட்ட துக்கங்கள், தோல்விகள், அவமானங்கள் எல்லாமே இவர்களுக்கு படிப்படியாக தீரும். அது இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் என்பவர் எப்படியாவது இவர்களுக்கு நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கிலிருந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இந்த பக்கம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் லாபத்தில் கேது, உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதிக்குள் வந்து அடங்குகிறது. இப்போ முதல் தரமான ராஜயோகம் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு, ஞானம் தொடர்பு, மெடிக்கல் தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர்களை நன்றாக மேலும் மேலும் தூக்கி விடுவது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு இவர்களை நகர வைக்கும். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு குருவின் பார்வை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, மேலும் குடும்பத்தில் சுபம், சுக நிகழ்வுகள், இதை எல்லாமே துளாராசிக்காரர்கள் பெறுவார். இதில் தேடி பார்த்தா ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். உங்களுடைய 12ஆம் வீடுங்கிறது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம். சுக்கிரன் இந்த இடத்தில் உங்களை கொஞ்சம் செலவு செய்ய வைப்பார். இது விரயஸ்தானம். யாருக்காக நீங்கள் விரயம் பண்ண போறீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கோ எய்த்த வீட்டுக்காரருக்கோ இல்லை, உங்களுக்காகத்தான் செலவு செய்ய போறீங்க. அது சுப விரயமாகத்தான் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கடனை அடைக்கிறோம், லாபம் மளமளவென்று வருகிறது, தொழில் விஸ்தாரம் அடைகிறது. எக்ஸஸ் கேஷ் இருக்கும் பொழுது ஒரு நபர் செலவு செய்யத்தான் செய்வார். குறிப்பாக இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவது, அட்வான்ஸ் கொடுப்பது, இதற்கெல்லாம் நீங்கள் செலவு செய்வீர்கள். அதற்காக அரசாங்கத்தில் பர்மிஷன் வாங்குவது, அதற்குண்டான ஃபீஸ் என்னவோ அதனை நாம் கட்டுவது, இதெல்லாம் நமக்கு ஆக்கப்பூர்வமான செலவுகள் தான். தொழில் தொடர்பாக ஒரு புது கான்செப்டோ ஒரு புது ப்ராடக்டோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்பு, அதற்காக வெளிநாட்டுக்கு போவது வருவது, மேலும் உங்களுடைய குழந்தைகள், வீடு, வாகனத்துக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். இதெல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் அந்த செலவு அப்படிங்கிறத நீங்க செய்யும் பொழுது கொஞ்சம் கட்டுக்குள் அடங்குவது போல். இப்போ நீங்க பண்ற இந்த செலவு எல்லாமே ஒரு சின்ன ஒரு பொறியை போடுவது, இல்லைன்னா ஒரு தூண்டிலை போடுவது. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு செலவு செய்து விட்டோமே அப்படின்னு தோன்றும். பிறகு இதே சுக்கிரன் உங்க ராசியாதிபதி நீச வீட்டில் இருந்து துளாராசி மண்டலத்துக்குள் வந்து ஆட்சி பலம் பெறும் பொழுது நீங்க போட்ட அந்த சின்ன தூண்டிலில் ஒரு பெரிய திமிங்கிலம், நீங்க போட்ட அந்த பொறியில் நிறைய மீன் வந்து சிக்கும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. துளாராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனுக்கு உண்டான காரக கிரகமும் இவர்களுடைய கலத்தர காரகனும் செவ்வாய் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்துக்கு வருகிறார். தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய ஹஸ்பண்ட் இது நாள் வரை கொஞ்சம் சின்ன சின்ன மைண்ட் டென்ஷன் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஆனால் இனிமே அவர் பாக்கியத்துக்கு வருகிறார். அப்போ உங்களுடைய தியாகத்துக்கும் நீங்கள் இது நாள் வரை மனதளவில் பொறுத்து கொண்டு போனதற்கும் உங்களுக்கு ஒரு சமாதானம், திருப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. வயதில் மூத்த நபர்கள் கொஞ்சம் செலவு செய்யும் பொழுது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்கள் ஹெல்த்து, வெல்த்து, அரசாங்க ஆதரவு, குழந்தைகளுடைய சமாதானங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. இதையும் தவிர மாணவர்கள் பிரமாதமாக அனுபவ கல்வியில் தேர்வு பெறுவீர்கள். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், பர்மிஷனாக இருந்தாலும், பேமெண்ட்டாக இருந்தாலும், ஆர்டர்ஸாக இருந்தாலும் மளவென்று தொடர்ச்சியாக வரும். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, திருச்சி ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி வழிபாடு, கோலாப்பூர் மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். வாய்ப்பு கிடைத்தால் அதே வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் தயிர் சாதம் தயார் செய்து அந்த தெய்வத்துக்கு நேவேத்தியம் செய்த பிறகு வரக்கூடிய பக்தருக்கு நீங்கள் அதனை பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது கைமேல் பலன், சமாதானம், சாந்தி கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்கு இந்த பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் இது நாள் வரை ராசியாதிபதி செவ்வாய் எங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை. அதன் பிறகு ராசியாதிபதி செவ்வாய் 8ஆம் வீட்டில் மறைகிறாரே. அப்போ எங்களுக்கு இப்போதான் ஏதோ சில விஷயங்கள் கண்களுக்கு தெரிகிறது, இனி கைகளுக்கு வராமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை வைத்திருக்கிறார்கள். என்ன, இதற்கு முன்பு அஷ்டம குருவிலும் இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனியிலும் இப்பொழுது அர்த்தாஷ்டம ராகுவிலும் அதிகமாக பாதிக்கப்பட்டதில் எந்த விதத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையும் தான் என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த தடவை என்னன்னா, இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் செவ்வாய் வருவது, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு வருவது, நீங்கள் தூண்டப்படுவீர்கள், நீங்களும் மற்றவர்களை தூண்டி விடுவீர்கள். இதை மட்டும் குறிப்பாக பார்த்து கொள்ளணும். இது யாராக இருக்கும் அப்படின்னா, ராகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், குறிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், எய்த்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன பிரச்சனை, வழக்கம் போல பெரிதாக ஒன்றும் பிரச்சனை வராது. எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் வைத்திருந்த பார்க்கிங்கில் உங்களுடைய வாகனத்தை நிப்பாட்டி விட்டீர்கள், உங்கள் வீட்டுக்கு வர்ற பைப்பை நீங்கள் கட் பண்ணிட்டீங்க ரிப்பேர்னு, அதனால் எங்கள் வீட்டில் தண்ணி வரல. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர், சின்ன சின்ன குவாரல் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உங்களை தூண்டிவிட, நீங்கள் அவர்களை தூண்டிவிட, இதற்கு ஒரு சமாதானம் ஏற்படுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும். என்ன, தேவையில்லாமல் நாம் போய் ஒருவருடன் சண்டை போட்டுக் கொள்வதனால் எந்த விதமான ஆதாயம் கிடையாது. உங்களுடைய இடம், வீடு, வாகனம், குறிப்பாக அதில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் என்று வந்தால் அதனை நீங்கள் தொடக்கத்திலேயே கவனிப்பது புத்திசாலித்தனம். குறிப்பாக எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்டாராக இருக்கலாம், ஃபேனாக இருக்கலாம், யூபிஎஸ் பேட்டரியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அயன் பாக்ஸ், ஏசி, மிக்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் ஜோன் கூப்பிட்டா ரிப்பேருக்கு வர்ற மாதிரியோ, இல்லை ஒரு பிளான் பியோ, இல்லை இன்வெர்டர் பேட்டரியோடைய செக்கப், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட். ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பாக்கியத்தில் சூரியன், அதுவும் சிவராஜ யோகம், அதுவும் உச்சகுரு சேர்க்கை. இந்த இடத்துல பார்த்தோம்னா 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வருவது தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இது ஒரு உன்னதமான உயர்நிலை யோகம். இதில் என்னன்னா, இந்த குருவின் பார்வை உங்களுக்கு விழுவதால் இது பாக்கியமாக வருகிறது. பாக்கியம்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்குவதாக இருக்கலாம். இதெல்லாமே உங்களுடைய பாக்கியம்தான். சமாதானம் என்பது உங்களுக்கு இந்த இடத்தில் கண்டிப்பாக ஏற்படும். இதே இடத்தில் உங்களுக்கு அஷ்டமாதிபதி லாபாதிபதி புதனும் சேர்வது புத்திசாலித்தனத்தால் பாக்கியம், அரசாங்கத்தால் பாக்கியம், அப்பா வர்க்கத்தினால், பித்தூர் வர்க்கத்தினால் பாக்கியம், குழந்தைகளினால் பாக்கியம். அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை மூலமாகத்தானே அந்த பாக்கியம் ஏற்படுகிறது. உங்கள் குழந்தை ஒரு நல்ல அவார்டோ, இல்லை ஒரு டாமினேஷனோ, இல்லை ஒரு கப்போ எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அது உங்களுக்கு ஒரு அவார்டாக, உங்களுக்கு ஒரு பாக்கியமாக வருகிறது. இதெல்லாம் முதல் தரமான ராஜ். 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் சாட்டான் வக்ரம். குழந்தைகள்
ஏதாவது லைஃப்ல செட்டில் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேகம், ஒரு வெறித்தனம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு துடிப்புடன் செயல்படுவார்கள். இந்த குழந்தைகளை குரு பார்க்கிறார், அவரே சொந்த வீட்டை பார்க்கிறார். அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, தவறான வழிகளில், தவறான பாதைகளில் அவர்கள் செல்லாமல் நேர் வழிகளில், நேர் பாதைகளில் சென்று அவர்கள் இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். அது வெளியூர் பயணமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், கடல் கடந்து போகக்கூடிய விஷயமாக இருக்கலாம். வயதை அனுசரித்து சமாதானம் அப்படிங்கிறது ஏற்படும். இதே மாதிரி இங்கு 10ஆம் இடத்தில் கேது முதல் தரமான ராஜ யோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். உபஜயஸ்தானங்களில் அசுப கிரகங்கள் அப்படியே அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. புதிதாக தொழில் தொடங்குவது, புது வாய்ப்புகள், அதற்குண்டான அஸ்திவாரம், இவை அனைத்தும் உங்களுக்கு பாக்கியமாக கண்டிப்பாக வரும். இந்த பக்கம் லாபத்தில் 10ஆம் இடத்தில் இருந்த சுக்கிரன் லாபத்தில் வருகிறார். சுக்கிரன் நீசமாகிறார், சுக்கிரன் கெடுகிறார். அப்படின்னா அவர் கெடட்டும், நமக்கு நல்லது தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, நமக்கு சுக்கிரன் கெட்டவனாச்சே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அமைப்பில் வருகிறது. அவர் கெட்டு போனாலும் நமக்கு லாபத்தில் தான் வராரு. அப்போ அவர் நமக்கு லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களால் ஆதாயம் உண்டு. இதை தவிர இந்த இடத்தில் சுக்கிரன் என்பது மெயினாக உங்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. ஏன்னா அவர் தான் 7க்குரியவர். விரையாதிபதியாக இருந்தாலும் நீங்கள் இது நாள் வரை செய்த விரயத்துக்கு லாபம், லைஃப் பார்ட்னரால் லாபம், லைஃப் பார்ட்னர் ஆதாயம், இதெல்லாம் உங்களுக்கு சுக்கிரன் கொடுப்பார். குறிப்பாக சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, ஃபேஷன் டிசைனிங், ஆர்ட் ஒர்க்கு, அதை தவிர ஆர்ட்ஸு, இயல், இசை, நாடகம், நடிப்பு, இந்த மாதிரி துறையில் இருப்பவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன், யோகா, மெடிடேஷன், தியானம், இந்த துறையில் இருப்பவர்கள் எல்லாம் நன்றாகவே பட்டையை கலப்புவார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 3ஆம் அதிபதி சாட்டன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 3, 7, 11 தொடர்பு. ஏன்னா 3ஆம் அதிபதி புத்திஸ்தானத்தில் போய் அமர்ந்து சுக்கிரனை பார்க்க, சுக்கிரன் சனியை பார்க்க, இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா காம திரிகோணத்தில் வருகிறது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை தூண்டிவிட, நீங்கள் மற்றவர்களை தூண்டிவிட, இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, காதல் காமன் கண்ணை மறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இதெல்லாம் திருமணம் ஆகாதவர்களுக்கும் வரும், திருமணம் ஆனவர்களுக்கும் வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் கூடுதலாக இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்பது பயணங்கள், இந்த ரயில் பயணங்களில் இன்னும் ஏதோ ஒரு வந்திருக்கும், அந்த போல் வரும். ஃப்ளைட் பயணங்களில் வரும். கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற அமைப்பில் நீங்கள் பயணித்தால், ஒரு நல்ல ஹைஜீனிக்கான ஃப்ரெண்ட்ஷிப் முறையை தேர்வு செய்து எடுத்துக்கொண்டால் உங்களுடைய லைஃப் டிராவல் என்பது ஸ்மூத்தாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இதையெல்லாம் யார் பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த சுக்கிரனை செவ்வாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுவும் 4வது பார்வைன்னு சொல்லக்கூடிய விஷப்பார்வை. செவ்வாய் இதே இடத்தில் உங்களுக்கு அஷ்டமத்தில் அமர்ந்து கொஞ்சம் லேசாக அசந்தால் கடனையும் கொடுத்து விடுவார் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்து கொள்வது, யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் நீங்கள் ஈடுபடுவது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கணவன் சுக்கிரன் என்ற கிரகத்தை குறிகாட்டுகிறார். இந்த இடத்துல காரகத்துவம் செவ்வாய் 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் சுக்கிரன் 10, 11, அப்போ தொழில் லாபம் போன்ற விஷயங்களில் உங்கள் கணவன் பளிச்சென்று இருப்பார், லாபத்தை பெறுவார். ஆனால் உங்களுடைய கணவனை வேறு ஏதாவது ஒரு பெண் நோட்டம் இடுகிறார்களா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கொக்கி போட்டு பிடிச்சி தூக்கிடுவீங்க. அதில் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான்.
துண்டாக தூக்கி கேள்வியை கண்டிப்பாக கேட்பீர்கள். வாழ்த்துக்கள். வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக இந்த பிளட் ப்ரெஷர், பிபி இருக்கக்கூடிய நபர்கள், உணவு கட்டுப்பாடு ரொம்ப அதிகம், காரமான உணவு அதிகம், உப்பு சேர்க்காத உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுடைய வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானமும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்காயை வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் அனுகூலமான பலன்கள், குறிப்பாக பக்கத்து வீடு, எய்த்து வீட்டிலிருந்து வரக்கூடிய நபர்களிடமிருந்து அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் கட் செய்யப்படும் அப்படின்னு சொல்வது தான் இந்த பரிகாரத்தின் சாநித்தியம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தனுராசிக்கு என்ன ஸ்பெஷல் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் வந்து அமரப்போகிறார். இப்போ செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டில் வரும் பொழுது அந்த அசுர பலம் அப்படிங்கிறது வரும். அது யாருக்கு வரும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவின் கடைசியில் பார்ப்போம். அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு மறைந்து விட்டது அப்படின்னு மேலோட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, அஷ்டமத்தில் உங்களுக்கு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்நிலை யோகம். அது மட்டுமல்லாமல் புதன் உங்களுக்கு கடகமனைக்குள் வரும் பொழுது சூரிய புத ஆதிபத்தியம் அப்படிங்கிறது 9, 10 அதிபதிகளின் சேர்க்கை, தர்ம கர்ம அதிபதி யோகம் என்ற அமைப்பில் உங்களுக்கு வந்து அமைகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, 8ஆம் இடத்தில் இந்த யோகம் மறைந்தாலும் சில எதிர்பாராத திடீர் விபரீத ராஜ யோகங்கள் என்பது நமக்கு அந்த 8ஆம் வீட்டில் தான் ஏற்படும். அப்போ ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டு, குறிப்பாக இந்த ஃபினான்ஷியல் டெக்னாலஜி, இனோவேஷன்ஸு, மாடர்ன் டெக்னாலஜி, அரசாங்கம், உயர்நிலை, டீச்சிங், பேங்கிங் ப்ரொஃபஷனில் இருப்பவங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அதற்குண்டான வாய்ப்பும் அமைப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். பாக்கியத்தில் சுக்கிரன் முதல்ல, பிறகு அந்த சுக்கிரன் நீசபங்க ராஜயோகத்திலும் வருகிறார். சுக்கிரன் நமக்கு நீசமாவது அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்த்தோம்னா கெட்டவன் கெடுவது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. கெடட்டும், நமக்கு அது நல்லது தான். நம்மளுடைய கடனை கொடுக்கக்கூடியவர், நமக்கு நோயை கொடுக்கக்கூடியவர், நமக்கு எதிரியை கொடுக்கக்கூடியவர் நீசமாகிறார். ஆகட்டுமே, அதனால நமக்கு ப்ளஸ் தானே. இப்போ நிறைய நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்பைரி ஆகிறது என்பது தான் இதனுடைய அர்த்தம். குரு 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் இந்த குரு என்ன பண்றாருன்னா, உச்ச குருவுக்கு மறைவில்லை என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். இவர் நமக்கு பிரச்சனைகளை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்த சாட்டனை நீர்த்து போக வைக்கிறார். அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது நமக்கு நிறைய பிரச்சனைகளும், துன்பங்களும், துயரங்களும், கஷ்டங்களும், தோல்விகளும் இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தது. இப்போ அந்த சாட்டன் அப்படிங்கிறது சுருட்டப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் கேது இருப்பது, நம் பாக்கியங்கள் போவது, கோயில்களுக்கு போவது, வழிபாடுகள், குலதெய்வ ஆராதனை, ஒரு டிவைன் பாசிட்டிவ் கனெக்ஷன் என்பது கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். 3ஆம் இடத்தில் ராகு, இந்த ஒரே ஒரு பேட்டு போகிறோம். 100 பால் வந்தாலும் இந்த ஒரு பேட்டை வைத்து எல்லா பாலையும் சிக்ஸராக நாம் அடித்து விட முடியும். இப்போ இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறார், பஞ்சமாதிபதி. அப்போ ராகு பலம் பெறுகிறார். முதல்ல ராகுவை சுக்கிரன் பார்க்கிறார். அப்போ இந்த ராகு வேகமாகவும் விவேகமாகவும் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்திலும் செயல்படுவார். இதனால் எண்ட் ரிசல்ட் நமக்கு பெயர், நமக்கு புகழ், நமக்கு அந்தஸ்து, நம்மளுடைய முயற்சிகளில் தீவிரம், வெறித்தனம், ஒரு எனர்ஜி, ஒரு டைனமிக்காக செயல்படுவது, டோட்டல் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய அமைப்பு. சாதாரண ஒரு வாய்ப்பு, ஒரு மிஸ்டு கால் வந்தாலும் கூட அதனையே ஒரு சேல்ஸாக மாற்றுவது, கடனை அடைப்பது,
இடத்தை விற்பது, அதை வைத்து கடனை அடைத்த பிறகும் ஒரு நல்ல லக்ஸுரி ப்ராப்பர்ட்டி வாங்குவது, இந்த மாதிரி மேலும் மேலும் நிறைய ப்ளஸ் பாயிண்டை கண்டிப்பாக நாம் பெற முடியும். இதெல்லாம் வெற்றியை கொடுப்பதற்காகத்தான் அந்த ராகுங்கிற கிரகம் சொந்த நட்சத்திரத்தில் நமக்காக காத்திருக்கிறார். இது ஒரு பிரமாதமான வாய்ப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லா முயற்சிகளையும் தாமதப்படுத்தாமல் மளமளவென்ற ஸ்பீடாக நாம் செய்ய வேண்டும். இது காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் டென்ஷனாக நாம் ஃபீல் பண்ணுவோம். ஏன் அந்த டென்ஷனை ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, ராசிக்கு சாட்டனுடைய பார்வை, ராசிக்கு செவ்வாயுடைய பார்வை, தலையில் ஏதோ பாரம் இருப்பது போல் நமக்கு ஒரு தோற்றம் கொடுக்கும். கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃபோக்கஸ்டாக, டார்கெட் ஓரியன்டாக, ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் செயல்படுவீர்கள். இதையும் தவிர உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சிவராஜ யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் கண்டிப்பாக முதல் தரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டளையில் வந்து அமர்கிறது. இந்த கூட்டணியானது உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுகம், வரிசையாக சுப நிகழ்வுகள் என்பது தனஸ்தானத்தை மேலும் 3 கிரகங்கள் தூக்கி விடுவதனால் அந்த தனத்தை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளும். சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம், இதே தனுர் ராசியிலனா 7ஆம் இடத்தில் செவ்வாய். அப்போ அசுரபலம் யாருக்குன்னா உங்களுடைய கணவருக்கு. நீங்கள் தனுர் ராசி ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு அசுரபலம். ஆனால் அவர்கள் தூண்டப்படுவது, அவர்கள் பயணிப்பது, இலக்காக வைத்திருப்பது வெற்றியை நோக்கி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேரண்டியாக எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகணும், வருமானம் வர வேண்டும், அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு மின்னல் வேகத்தை பளிச்சென்று வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பார்கள். இதையும் தவிர தனுர் ராசியில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாயும் சனியும் ராசியை பார்க்கும் பொழுது சிலருக்கு அந்த ஒற்றை தலைவலி, மைக்ரேன், இல்லைன்னா இந்த பிளட் ப்ரெஷர் போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இயற்கை வைத்தியம், ஃபிட்னஸ்ஸு, வாக்கிங், டயட்டிங், யோகா, தியானம் போன்ற முறைகளில் ஈடுபட்டு உங்களை நீங்கள் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் இடம், வீடு, பூமி, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இவை அனைத்துமே இப்பொழுது பேப்பர் ஒர்க்கில் இருக்கும். ஆனால் வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு லாபமாகவும் குட் நியூஸாகவும் கண்டிப்பாக வந்துவிடும். குழந்தைகள் குறிப்பாக கல்வியில் கூடுதல் கவனம் என்பது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் செய்ய வேண்டும். உங்களுடைய பயிற்சிகள், முயற்சிகளுக்கு தெளிவான ஒரு குருவை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ரிசல்ட் என்பது இன்னும் ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ச்சியாக முருகனை நீங்கள் வழிபடும் பொழுது கண்டிப்பாக மேலும் மேலும் மேன்மை பெற முடியும். மகர ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்ன சொல்கிறது? இது நாள் வரை எனக்கு உதவுவதற்கு யாருமே வரவில்லை, எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு பார்வை அப்படிங்கிறது குருச்சந்திர யோகம் என்ற அமைப்பில் வருவது மட்டுமில்ல, ஹம்ச யோகம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பிலும் வருகிறது, கஜகேசரி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலும் வருகிறது. திரும்பவும் இதே மாதிரி குரு, உச்சகுரு இவர்களை பார்ப்பதற்கு இன்னும் 12 வருஷம் ஆகும். இந்த குருவுடன் சூரியன் சேர்ந்திருப்பது சிவராஜ யோகம், அஷ்டமாதிபதி சூரியன் ஸ்தானத்துக்கு விரயம் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்கும் பொழுது கெட்டவன் கெடுவது, இது எல்லாமே யாருமே எனக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்பட்ட மகர ராசிக்காரர்களை சுற்றி
தேன் இருக்கும் இடத்துல எப்படி ஈயும் வண்டும் மொய்க்கிறதோ அதை போல் இவர்களை மொய்ப்பதற்கு நிறைய பேர் சுத்தி வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, 6ஆம் இடத்தில் இருந்த புதன் 7ஆம் இடத்தை நோக்கி வரப்போகிறார். அப்ப அந்த புதன் யாரு அப்படின்னா, உங்களை வெற்றியாளராக மாற்றுவதற்கு, உங்களை புத்திமானாக மாற்றுவதற்கு, உங்களை புத்திகாரன் என்று மற்றவர்கள் போற்றுவதற்குண்டான அந்த அறிவாற்றலை, அந்த ஞானத்தை, அந்த விசாலத்தை, தொழில் நுணுக்கத்தை கொடுப்பவர் புதன். அப்போ புதன் உங்களுடைய ராசியை பார்த்து பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தூண்டி விடுவார். உங்கள் தொழிலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். இதற்கு ஒரே வார்த்தையில பேர் என்னன்னா, மேன்மை அடையக்கூடிய ஆற்றல். மற்றவர்கள் கண்களுக்கு பலப்படாத ஒரு விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். நோவல் டெக்னாலஜியாக இருக்கலாம், ஒரு மிஷினாக இருக்கலாம், ஒரு ஃபார்முலாவாக இருக்கலாம், இல்லை ஒரு மேத்தமேட்டிக்ஸாக இருக்கலாம். பணம் வர்றதுங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு வரும். ஆனால் புத்திசாலிங்கிற பதவி வர்றதும், அதன் மூலம் ஒரு ஒளிவட்டம் வருவதும், ஒரு ஞானம் வருவதும், ஒரு தேஜஸ் வருவதும், இதன் மூலம் ஒரு உயரந்தஸ்து பெறுவது தான் ஒரு ஹைஜீனிக்கான ஆரோக்கியமான வளர்ச்சி. இதனை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் பெறுவார்கள். உச்சகுரு லாபத்தை பார்க்கிறார், உச்சகுருவே வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்களே உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்களே வக்கரமடைய போகிறீர்கள் ஜூலை மாதம் 26 தேதி முதல். இப்போ நீங்கள் வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயல்புக்கு மாறிய நிலை. எப்படி வேணா நடக்கட்டும், சித்தன் போக்கு சிவன் போக்கு, வர்றது வரட்டும் அப்படின்னு இருந்த ஒரு நபர் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி பிடிவாதமாக களத்தில் இறங்கி, எனக்கு வந்துதான் ஆக வேண்டும், இது என்னுடைய ஜாக்பாட்டு அப்படின்னு ஒரு வெறித்தனமாக ஆற்றலை வெளிப்படுத்தி பூரணமாக எல்லா விஷயங்களையும் இழுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொள்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் செயலாற்றுவார்கள். இதில் என்னன்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக சமாதானமும் ஆதாயமும் உண்டு. இதில் மகர ராசினா, ராசியில சந்திரன், 7ஆம் இடத்தில் புதன், குரு, 8ஆம் இடத்தில் சுக்கிரன். இதற்கு பேர் சந்திர அதியோகம் அப்படின்னு இதற்கு பெயர். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை 7ல் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கும் பொழுது பௌர்ணமி யோகம். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு உயர்நிலை, உயர் பதவியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு ஷார்ட் பீரியடில் அந்த டேர்னிங் பாயிண்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, இந்த ராகுவிற்கு திரிகோணத்தில் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன். இப்போ சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா, எந்த இடத்துல நாம் முலாம் பூசி பேச வேண்டும், எந்த இடத்துல சுகர் கோட்டிங்கா, எந்த இடத்துல ஹனி கோட்டிங்கா நாம் பேச வேண்டும் அப்படிங்கிறத சுக்கிரன் வெளிப்படுத்துவார். எந்த இடத்தில் நாம் கமாண்டிங்காக பேச வேண்டும், எந்த இடத்தில் நாம் அதிகார துணியில் பேச வேண்டும் அப்படிங்கிறத செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த இரண்டுமே உங்களுடைய காரிய சித்தி. நீங்க எந்த விஷயத்தில் இறங்குகிறீர்களோ அதனை பூரண வெற்றியாக மாற்றுவது, அதற்காக 24/7 உழைப்பது, அதனையே யோசிப்பது, அந்த தொழில் சம்பந்தப்பட்ட துறையில் பைத்தியம் பிடிப்பது. பைத்தியம் பிடிக்கிறதுனா அதனையே யோசித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் அதில் உள்ளே இறங்கி மூழ்கி அந்த முத்தை நாம் வெளியே எடுத்து கொண்டு வர முடியும். இது ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். சுக்கிரன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி புதனுக்கு கேந்திர பலம் பெறும் பொழுது அது நீசபங்க ராஜயோகம். அது எப்போ நடக்குதுன்னா, ஆகஸ்ட் 5க்கு பிறகு நடக்கிறது. இப்போ அது வரைக்கும் என்ன ஆகும், சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கோளாறு, பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் காணப்படும். அவர்கள் உங்களை தூண்டினாலும் உங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்கள் உங்களை தூண்டுவது ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் நீங்கள் தான் அவர்களை மறைமுகமாக தூண்டி விடுவீர்கள். குறிப்பாக இது இந்த செகண்ட் மேரேஜுக்காக காத்து கொண்டிருக்கிறேன்,
எனக்கு திருமணம் முடிந்து விட்டது, வேறொரு நல்ல மறுமணம் தேவைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இது சித்தியாகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸு, பாய் ஃப்ரெண்டு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் குறிப்பாக உங்களுக்கு அந்த ஜூலை மாதம் 17 தொடங்கி ஆகஸ்ட் 5 வரை காணப்படும். தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்வது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். செவ்வாய் 6ஆம் இடத்தில் போட்டி தேர்வுகளில் வெற்றி, முதல் தரமான ராஜயோகம், மருத்துவம் சித்தியாகும். எங்கெல்லாம் வம்பு வழக்கு இருந்ததோ அங்கெல்லாம் எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக தெரியும். இதனால் வரை மகர ராசிக்காரர்கள் வளைந்து குனிந்து நெளிந்து செயல் இழந்து போனார்கள். ஆனால் இப்போ அதே இடங்களில் இவர்கள் வெற்றியாளர்களாக மாறி அந்த வெற்றியை கண்டிப்பாக கொண்டாடுவார்கள். உபஜயஸ்தானங்களில் முதல் தரமான ராஜயோகத்தை அசுப கிரகங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிடத்தின் நுணுக்கம், ஜோதிடத்தின் விதி. வாக்குஸ்தானத்தில் ராகுவை செவ்வாய் பார்க்கும் பொழுது நாம் வார்த்தைகளை விடும் பொழுது கொஞ்சம் அந்த வேகத்தில் பேசும்போது கவனமாக நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு பேச வேண்டும். இப்போ நமக்கு 3 கிரகங்கள் 7ஆம் வீட்டில் இருந்து வெற்றியை கொடுக்கும் பொழுது, லாபத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த லாபம்ங்கிறது கண்டிப்பாக வரும். கொஞ்சம் செலவுகளும் வழக்கத்தை விட கூடுதலாக வரும். ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வையும் சாட்டனுடைய பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. அப்போ அந்த விரயத்தை எப்படி நாம் கட்டுப்படுத்தி கொள்வது, கட்டுக்குள் அமைத்து கொள்வது, தேவையில்லாத லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்ட்ராவேஜா எக்ஸ்பென்சஸை எல்லாம் நாம் கண்ட்ரோல் செய்து கொள்வதன் மூலம் கண்டிப்பாக இந்த சந்திர அதியோகம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு இவர்களை எடுத்து செல்லும். மகர ராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஃபேவரபிளாக வருகிறது. ஏன்னா 7ஆம் இடத்தில் உச்ச குருவும் புதனும் செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் வந்து விடுகிறது. குறிப்பாக மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு புத்திகாரகம்பா, அவன் வித்தக்காரம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமிதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக இந்த லெக் பெயின், நீ பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வாக்கிங், ஃபிட்னஸ் போன்ற விஷயங்களில் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேவையான இயற்கை வைத்தியங்கள், மாற்று வைத்தியங்களை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இந்த கழிவுகள் வெளியாகக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் கேது இருப்பதனால் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முதலிலேயே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். ராசியில் ராகு. இந்த ராகுக்கு திரிகோணத்தில் முதல்ல செவ்வாய், முதல்ல சுக்கிரனும் அங்க இருக்கிறார். பிறகு சுக்கிரன் 8ஆம் இடத்தில் வருகிறார். இப்ப ராசிக்கு 6ஆம் வீட்டில் நமக்கு குரு, புதன், 7ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திர அதியோகம் அப்படிங்கிறது நமக்கும் வேலை செய்யும். இதுல என்ன ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஒரு வேகத்தை கொடுப்பார். அந்த வேகத்துக்கு ஒரு 2 எனர்ஜி, ஒரு எனர்ஜி சுக்கிரன், ஒரு எனர்ஜி செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய வெற்றியையும் நம்மளுடைய தொழிலையும் நாம் எப்படியும் அமைத்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவதற்கு தயாராகி விடுவார். இப்போ நம்மளும் அதுக்கு டியூன் ஆகி விடுவோம். 24/7 நாம் அதையே தான் யோசித்து கொண்டிருக்கோம். சுக்கிரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு கம்ஃபர்ட், ஒரு நல்ல மியூசிக்கு, ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு கெட் டுகெதரு, ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், காதல், காமம், களியாட்டம், இதையெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை. பிறகு அந்த சுக்கிரன்கிறவர் நமக்கு அஷ்டமஸ்தானத்தில் நீசமடைந்து விடுவார். பிறகு அவர் நம் ராசி அதிபதி சனியை பார்ப்பார். ஆனா அவரால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா நம்மை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா வேஜாவை எல்லாம் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓப்பனா சொன்னா நாம் தான் அவர்களை
தூண்டி விடுவோம். ஏன்னா தூண்டி விடுவதற்கு உண்டான மெயின் கிரகம் ராகு ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அது சும்மா தூண்டி விட மாட்டார். உவமைகள், உதாரணங்கள், இலக்கணம், இலக்கியம், அதுக்குண்டான கொட்டேஷன், சட்டையர், அனைத்து விஷயங்களையும் சொல்லி நாம் தூண்டிவிடக்கூடிய அந்த விஷயமே பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு என்னமோ ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் பார்ப்பது போல் ஆரோகணம், அவரோகணம், ஏற்றம், இறக்கம் அனைத்தும் உள்ளே அடங்கி இருக்கும். இதிலெல்லாம் ஒரு விதமான வெறித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். ஒரு பக்கத்தில் இதன் மூலம் நமக்கு ஒரு சமாதானம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சமாதானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சுக்கிரன் நீசம் அடைந்து அந்த அதிபதி புதனுக்கு திரிகோண பலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை, அப்போ 20 நாளைக்கு நீசபங்க ராஜயோகம்ங்கிறது இருக்கிறது. குறிப்பா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இந்த ஆடல், பாடல், கேளிக்கை, கொண்டாட்டம், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, காதல் எக்ஸட்ரா போன்ற விஷயங்களில் பக்குவமாக நாம் செயல்பட வேண்டும். இதை தவிர நமக்கு மெயினாக 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்கும். உச்சகுரு 6ஆம் வீட்டில். அந்த உச்சகுரு என்பது நாம் வாங்கின கடனை நாம் அடைப்பது. அதுக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் செய்வார். அவருக்கு ஒரு வேலையோ வியாபாரமோ வாய்ப்போ விஸ்தாரமாக கிடைக்கும். நம்மளுடைய குழந்தைகள் சப்போர்ட் செய்வார்கள். ஏன்னா நிறைய கடன் நாம் குழந்தைகளுடைய கல்விக்கு, அவர்களுடைய பிஸ்னஸ்க்கு வாங்கி இருக்கிறோம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, குழந்தைகளும் கடனை அடைப்பதற்கு தயாராகி விடுவார்கள்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்போ அவர்களுக்கு ஒரு வியாபாரமோ சமாதானமாக கண்டிப்பாக அமைந்துவிடும். இதையும் தவிர நமக்கு இன்னும் 7.5 சனி பாக்கி இருக்கு பிரதர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நம்மை சுருட்டிய, நம்மை உருட்டிய, நம்மை மிரட்டிய அந்த சாட்டன் இப்பொழுது சுருண்டு விட்டார். குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை மளமளவென்ற வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பணம் வருவது, குடும்பத்தில் சுபம் சுகம் நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிறது பிரமாதமாக ஏற்படும். இதெல்லாமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். 7ஆம் வீடு லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், ஃபிலாசபி பேசுவார்கள், ஞான மார்க்கத்துக்குள் போவார்கள். போகட்டும். அவர்கள் இருக்கக்கூடிய துறை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக வரும். இதுல மெயினான விஷயம் என்னன்னா, மெஜிஷியன், மாயக்காரன் ராகு ராசியில் இருக்கிறார். அவர் நம்மை தூண்டிவிட போகிறார். அவரை தூண்டி விடுவதற்கு 2 கிரகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று செவ்வாய். நம்ம ராசிக்கு செவ்வாய் இனிமையா இருந்தாலும் அவர் லாபத்தை பார்க்குறாரு பிரதர். அப்போ லாபத்துக்காக நாம் கண்டிப்பாக தூண்டப்படுவோம் அப்படின்னா, அவர் நமக்கு தொழில்காரகன். தொழில் மூலமாக குழந்தைகளுக்கும், அந்த தொழில் மூலமாக அவர்களுக்கும் தொழில் மூலமாக லாபம்ங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது. மேலும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவரே இந்த செவ்வாய் தான் காரகத்துவத்தில். இந்த ராகுவை சுக்கிரன் தூண்டும் பொழுது நாம் வந்து என்னன்னா, ரொம்பவும் இனிப்பாக, கவர்ச்சியாக, அட்ராக்டிவாக பேசுவது முதல் தரமான ராஜயோகம். சுக்கிரன் நகர்ந்த பிறகும், ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகும் இந்த வேகம்ங்கிறது நமக்கு ஒரு டென்ஷனாக மாறிவிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் யோகா, தியானம், மெடிடேஷன், ஒரு 5 நிமிஷம் யோசித்து பதிலை சொல்வது. உடனே பலாருன்னு பேசாமல், ஆதிவாசி அடக்கிவாசின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் பிரதர், அப்படியே ஒரு ரிலாக்ஸா டீ சாப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக தீர்க்கமாக பதிலை சொன்னால் மின்னல் வேகத்தில் பிரமாதமான ஒரு வெற்றியாளராக மாற முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த சந்திர அதியோகம் கும்பராசிக்கும் இருக்கிறது. கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கணவனை குறிகாட்டக்கூடிய சூரியன் 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். உங்கள் கணவன் தனத்தை நோக்கி, வருமானத்தை நோக்கி பரபரப்பாக செயல்படுவார். மேலும் அவருடைய புத்திசாலித்தனத்தை அவர் விஸ்தாரமாக உயர்த்தி கொள்வார். புதனுடன் சேர்ந்திருப்பார். ஏதாவது கோர்ஸ் சேருவது, படிப்பது, இப்போலாம் அந்த ChatGPT கோர்ஸ், AI கோர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து படித்து
மளமளவென்று மேலே வருவதற்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு விடுவார். வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதிப்பு வராத அளவுக்கு உணவு முறை கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். அந்த ஞான மார்க்கத்தை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். பிராக்டிக்கலாக இறங்கி விடுவார்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, பௌர்ணமி திதிகளில் வாராகி பிரத்யங்கரா தேவி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். 4ஆம் இடத்தில் செவ்வாய் நிஷ்பலம். அவர் என்ன பண்றாரு, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. 2க்குரியவன் 4ல் உங்களுடைய தனம் உங்களுடைய இடத்துக்கு, உங்களுடைய வாகனத்துக்கு, இல்லை உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு, உங்களுடைய லக்ஸுரிக்கு செல்கிறது. 9க்குரியவன் 10ஆம் வீட்டை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் நிஷ்பலம். அவர் தொழிலை, ஜீவனத்தை, லாபத்தை பார்க்கிறார். இந்த மீனத்துக்கு செவ்வாய்ங்கிறவர் தான் பாக்யாதிபதி, தனாதிபதி. ஜீவனத்தை பார்க்குதுன்னாவே லாபம் வருது. லாபஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்குறாங்க பிரதர். என்னன்னா, சூரியன் பார்க்கிறார், அரசாங்கத்தால் லாபம். சூரியன் 6க்குரியவன் 5ல் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, இதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வந்து விடுகிறது. அப்படின்னா இதெல்லாம் வரிசையாக தீர்கிறது. இப்போ அந்த சூரியனே லாபத்தை பார்ப்பதனால் கடனால் லாபம். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி ஆகிவிட்டது, கடன் தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த இஎம்ஐ நமக்கு லாபம்ங்கிற கணக்கில் வந்து விடுகிறது. குரு உச்ச குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகம் லாபத்தை பார்க்கிறது, குரு லாபத்தை பார்க்கிறார். அப்போ என்னன்னா, நீங்களே உங்களுடைய லாபத்தை பார்க்கிறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வைத்து லாபம் எடுத்துக்கொள்வது, குழந்தைகளுக்கு லாபத்தை அமைத்து கொடுப்பது, மளமளவென்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து உங்களுடைய ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு நகருவது, வெளிநாட்டுக்கு பயணிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு மேலும் மேலும் ப்ளஸ். இங்கு உங்களுடைய லாபஸ்தானம்ங்கிறது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீடு. செவ்வாய்க்கு 7ஆம் பார்வையும் இருக்கிறது, 8ஆம் பார்வையும் இருக்கிறது. அவரே தன்னுடைய உச்ச வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்கிறார். மளமளவென்று உங்களுக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு. இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கம், குழந்தைகள், புத்திசாலித்தனம், மேலும் பழைய பேமெண்ட் வசூலாவது, ஊர்ல இருந்த பழைய பிரச்சனைகள் தீர்வது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம் அடைவது, பங்காளிகள் பிரச்சனைகள் தீர்வது, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிளஸ் பாயிண்ட் தான். சுக்கிரன் 6ஆம் இடத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் வீட்டில் வந்து நீசமடைய போகிறார். இது 2 விதங்கள்ல உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம். எப்படின்னா, சுக்கிரன் நீசம் அடைந்து அந்த வீட்டின் அதிபதி புதன் முதல்ல கேந்திர பலம், அப்புறம் திரிகோண பலம். இது 2மே நீசபங்க ராஜயோகம் தான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சுக்கிரன் நீசம்ங்கிறது ஒரு விதத்தில் கெட்டவன் கெடுவதுங்கிற அமைப்பில் வருகிறது. நீச பங்கம்ங்கிறது டபுள் நெகட்டிவ் மேக்ஸ் அ பாசிட்டிவ், விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. அப்போ நிறைய வாய்ப்புகள் எனக்கு இது நாள் வரை கை கெட்டியது, வாய் கெட்டலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம், சார் எனக்கு வாய்க்கு எட்டிருச்சு சார், நிறைய உள்ள போட்டேன், ஆனால் எனக்கு அது ஜீரணமாகலை சார் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். சுக்கிரன் ராசியை பார்க்கும் பொழுதே ஒரு பளிச்சு எஃபெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரன்கிறது ஒரு ஒளிவட்டம், ஒரு ஒளிக்கிரகம் ராசியை பார்க்குறாரு. சுக்கிரன் மட்டுமா பார்க்குறாரு, இந்த பக்கம் குருவன் தானே பார்க்குறாரு, அவரும் ஒளிக்கிரகம் தானே. ஒன்று கோல்டுன்னா இன்னொன்று சில்வரு, ஒன்று ஆலஜன் பல்புன்னா இன்னொன்று எல்இடி பல்பு. சும்மா இருக்கிற நபர் மேலே ஒரு 2 எனர்ஜெட்டிக் பல்பை வச்சா எப்படி பளபளன்னு இருப்போமோ, எப்படி பியூட்டி பார்லர் போயிட்டு வந்தால் ஒரு பளிச்சு தோற்றம் இருக்குமோ, வெறும் 100 ரூபா கொடுங்க பிரதர், நான் ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு தயார், ஹீரோவாக நடிப்பதற்கு தயார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பளிச்சு தோற்றம்ங்கிறது மீனராசிக்காரர்கள் பெறுவார்கள். சுக்கிரன் தான் இயல், இசை, நாடகம், கலை, ஆர்ட்ஸு.
அப்படின்னு இதனை புத்திசாலித்தனமாக எடுத்து செல்பவர்களுக்கு அந்த ஒரு ஒளிவட்டம்ங்கிறது ஒரு நல்ல பர்சனாலிட்டி, நல்ல தேஜஸ், ஒரு இம்ப்ரெஷன், ஒரு க்ரௌடு புல்லிங் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். இது அப்படியே கொஞ்சம் இன்னும் ஒத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா, ராசியில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் யாரு? அவர் 11ஆம் அதிபதி, அவர் வக்ரமடைகிறார். அப்ப இயல்புக்கு மாறிய நிலை, மாற்றி யோசிப்பது, நினைத்த விஷயத்தை அடைந்தே தீரணுங்கிற வெறித்தனத்தை சாட்டன் கொடுத்துருவாரு. ஸ்லோவா மந்தனாலாம் செயல்பட மாட்டார். வேகம் அதிவேகம்ங்கிற ஒரு ஃபார்முலாக்குள்ள வந்து விடுவார். 3ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன், அவர் ஈர்ப்பை கொடுக்கக்கூடியது. இருக்கிறது 7ஆம் வீடு. 3, 7, 11 தொடர்பு ராசிக்கு சம சப்தமத்தில் சுக்கிரனும் வந்து விட்டதா? இப்போ என்ன ஆகும்? லெஃப்டில் ரைட்டில் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, லிவிங் டுகெதர், இதெல்லாம் நிறைய கல்யாணம் ஆகாத நபர்களுக்கும் வரும், ஆன நபர்களுக்கும் வரும். என்ன பண்ணணும்? திரும்பி பார்க்காதீங்க, அப்படியே நேரம் மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா இவ்வளவு நாள் பஞ்சர் ஆன, பலூனில் காற்று போனேன், கரண்ட் இல்லாமல் ஃபியூஸ் போனேன், அதிகமான பிரச்சனைகள், வம்பு வழக்கு, தோல்வி, கடன், இதனையெல்லாம் மொத்தமாக சுமந்து கொண்டிருந்த இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போதான் கரண்ட் வந்திருக்கு. இப்போதான் டயரில் பஞ்சர் ஒட்டியிருக்கிறாங்க. இப்போதான் காற்று அடிக்குது, இப்போதான் பட்டம் பறக்குது, இப்போதான் மோட்ரு ஓடுது, இப்போதான் டேங்க்ல தண்ணி ரொம்புது. ஸோ இது காலகட்டங்களில் இந்த மாதிரி டைவர்ஷன்ல நாம போய் சிக்கி கொள்ளாமல், லாபத்துக்கு 4 கிரகங்களின் பார்வையும், தொழிலுக்கு தர்ம கர்மாதிபதி யோகமாகவும், ஜீவனம் பலம் பெறுவதால் எந்தெந்த ஆஸ்பெக்ட்லாம் லாபம் வருகிறதோ அதனை எல்லாம் முழுவதுமாக போட்டு அமுக்கி வைத்து சேர்த்து கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த 7.5 சனிங்கிறது இன்னும் முழுதா முடியல. இப்போ ஒரு டெம்பரரி ரிலீஃப். அவர் கொஞ்சம் லீவ் போட்டிருக்கிறார், அவர் கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வந்த உடனே இவர் எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சு நான் என் வேலையை காமிக்கிறேன், இன்னும் எனக்கு வேலை இருக்கு பிரதர்ன்னு சொல்லுவார். இப்போ இந்த 1 வருடம் நீங்கள் சேஃப்டி செய்து கொள்வது அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சமாளிப்பதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் அதுக்காக ரொம்ப நாளைக்கு பாதிப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த 2.5ல சனியே நீசம் அடைகிறார், அவரே செயல் இழக்கிறார், அவரே பலம் இழக்கிறார். மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் நிஷ்பலம், 7ஆம் வீட்டில் சுக்கிரன், நான் சொன்ன மாதிரி நீசவங்க ராஜயோகம். உங்களுடைய கணவனை பார்த்தாலே அப்படியே பளிச்சுன்னு இருப்பார். என்ன பிரதர், நீங்கள் ஃபோட்டோ ஆல்பமில் கூட ரொம்ப டல்லாக தூங்கின மாதிரி, எதையோ இழந்த மாதிரி தானே இருந்தீங்க. இப்போ அப்படியே ஒரு நியான் லைட்டு, எல்இடி லைட்டு உங்கள் முகத்தில் மின்னுதே. நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா ஒன்றுமே புரியலையே, இளமை திரும்பதே, ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கேன்னு தோன்றக்கூடிய அளவுக்கு அப்படியே ஆள் ஸ்மார்ட்டாக மாறி விடுவார். மாறட்டும். மாணவர்கள் கல்வியில் நல்ல புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். தேவையில்லாத இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஒட்டி கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. நல்ல பழக்க வழக்கங்களை மட்டும் எடுங்கள். உங்களை ராசியை குரு பார்க்கிறார். ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் உங்களை கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு திரும்பாமல் நேர்கோட்டில் எடுத்து செல்லும். இதையும் தவிர வயதில் மூத்த நபர்கள், குறிப்பாக கொஞ்சம் ஃபிட்னஸ், ஒபேசிட்டி உண்டான வாய்ப்புகள் ஏற்படாத அளவுக்கு இயற்கை உணவு, உணவு கட்டுப்பாடு, வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் மேலும் மேலும் மெருகேறி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தயிர் சாதம் தேவனுக்கு, தேவிக்கு நீங்கள் பிரசாதமாக கொடுத்து பிறகு வரக்கூடிய பக்தர்களுக்கு அதனை விநியோகம் செய்யுங்கள். தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு, துர்கா வழிபாடு மேலும் மேலும் கண்டிப்பாக ஒரு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ
அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர புதன் என்ற கிரகம் மிதுனராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன். இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.